Hello students, welcome to Hiba Max. 10th standard Maxல types of functions ஒன்று இப்போ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி லைவ் கிளாஸில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் நிறைய பேர் மறுபடியும் கேட்குறனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ 1-to-1 ஃபங்க்ஷனில் உங்களுக்கு பேர்லேயே தெரியுது பாருங்கள். 1-to-1 ஏ செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கும் இப்போ இது ஏ செட் வச்சுக்கலாம், இது பி செட். இது உங்கள் புக்கில் இருக்கிற டயக்ராம் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே 1 2 இருக்குதுன்னு வைங்க. இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குன்னா 1 2 ஏ கண்டிப்பாக அரை மார்க் போயிருக்கணும், 2லேருந்து பியும் போயிருக்கணும். அதாவது டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹாவ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இன் பி. இதை ஏ செட்டில் இருந்து பி செட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்சர் இருக்கணும், ஆன்சர் இல்லாமல் இருக்கக்கூடாது. சரியா? இப்படி எல்லா கொஷனுக்கும், அதாவது ஏ செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் பி செட்டில் ஒரு இமேஜ் பேராக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லலாம்? 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரிஞ்சுதா? இது ரொம்ப சிம்பிள். எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் இருக்கணும், ஆனால் ஆன்சர் கொஷின் இல்லாமல் இருக்கலாம். அதுதான் 1-to-1. கவனமாக இருக்கணும். கொஷின் எல்லாத்துக்கும் ஆன்சர் இங்கே பாருங்கள், இந்த செட் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாத்துக்குமே ஆன்சர் போயிருக்கு. ஆனால் இதே பி செட்டில் பாருங்கள், லாஸ்ட்டில் இந்த இஎன்எஃப் இருக்கு, லாஸ்ட்டில் இந்த இஎன்எஃப் இருக்கு பாருங்கள், நான் ரெட் கலரில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இஎன்எஃப்க்கு கொஷினே இல்லை, பட் இது 1-to-1. நம்ம கண்டிஷன் என்ன? கொஷின்ஸ் எல்லாம் போயிருக்கணும், அவ்வளோதான். இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கணும், ஆனால் ஆன்சர்ஸ்க்கு கொஷின்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1-to-1 ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எது டவுட் இல்லை இல்லையா? அடுத்து many-to-1 பார்க்கலாமா? அடுத்த டாபிக் many-to-1. many-to-1 கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெனினா நிறைய, to 1. ஸோ 2 கொஷின்லேருந்து ஒரு ஆன்சர் போனால், இல்லை 3 கொஷின் கூட. இப்போ இன்னொன்று நான் வரைகிறேன் பாருங்கள். இது ஏ செட்டை எடுத்துக்கலாம், இது பி செட்டை எடுத்துக்கலாம், இங்கே 1 2 3 எடுத்துக்கலாம், இங்கே ஏபிசி எடுத்துக்கலாம். இப்போ ஏலேருந்தும் பியிலேருந்தும் சியிலேருந்தும் மூணுத்துக்குமே ஏ தான் ஆன்சராக இருக்குன்னு வைங்க. இது என்ன சொல்லலாம்? many-to-1 அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? நிறைய கொஷனுக்கு ஒரு ஆன்சர், இது many-to-1. இப்போ உங்களுக்கு இது இல்லாமல் தனியாக இங்கே 4 5ன்னு ஆப்ஷன் இருந்து கூட பிசிக்கு லிங்க் ஆகலாம். பட் 3 4 கொஷனுக்கு ஒரே ஆன்சர் வந்தால் அதை என்ன சொல்லுவோம்? many-to-1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த ஃபங்க்ஷன் டைப் போகலாமா? அடுத்தது on-to ஃபங்க்ஷன். இந்த on-to ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஆன்சருக்கும் கொஷின் இருக்கணுமா. இங்கே பாருங்கள், எவ்ரி எலிமெண்ட் இன் பி ஹாஸ் அ ப்ரீ இமேஜ் இன் ஏ. பியில் எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஏவோட இடத்துலேருந்து அரை மார்க் வந்திருக்கணும். சரிங்களா? இப்போ இது 1 2 3 4 எடுத்துக்கலாம். சரியா? 1லேருந்து ஏ, அடுத்தது 2லேருந்து பி, அடுத்து 3லேருந்து சி, அகெயின் 4லேருந்தும் சி போகலாம், many-to-1 மாதிரி. பட் நம்ம கண்டிஷன் என்ன? பி செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கா, ஆரோ மார்க் வந்திருக்கா? பி செட்டில் எதுவுமே மிச்சம் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டி இருக்குன்னு வைங்க, டிக்கு ஆரோ மார்க் வரல அப்படின்னா இது on-to ஃபங்க்ஷன் கிடையாது. புரியுதா? இப்போ எனக்கு இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அதுக்கு ஆரோ மார்க் வந்திருக்கணும், அதுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும், ஏலேருந்து ஒரு ஆரோ மார்க் வரணும். வரலன்னா அது on-to கிடையாது. ஓகேவா? அண்ட் இதோட கண்டிஷன் பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு கோடமைன். ரேஞ்ச் ஆஃப் எஃப், ரேஞ்ச் ஆஃப் எஃப்னா என்னது? ஆன்சர்ஸ். அப்போ கோடமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஆன்சர்ஸாக இருக்கணும், அப்போ தானே ஆரோ மார்க் வரும். அடுத்தது இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆன்சர் செட்டில் ஏதாவது பேலன்ஸ் இருக்கலாம், இருந்தால் அது இன்டூ ஃபங்க்ஷன். பி செட்டில் ஏதாவது எலிமெண்ட்ஸ் பேலன்ஸ், ஒரு எலிமெண்ட் இங்கே பாருங்கள், அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அண்டர்லைன் பண்ணுறேன். அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட் இன் பி விச் இஸ் நாட் த இமேஜ் ஆஃப் எனி எலிமெண்ட் ஆஃப் ஏ. இப்போ ஏலேருந்து எல்லாமே ஆனால் ஆரோ மார்க் வந்திருக்கணும். இப்போ 1 2 இருக்குன்னு வைங்க, இது ஏ, இது பி, இங்கே ஏ, இது ஏ பி சி எடுத்துக்கலாம். 1லேருந்து ஏ, 2லேருந்து. இதில் பாருங்கள், சி செட்டுக்கு ஆரோ மார்க்கே வரல, இதுக்கு ஒரு ப்ரீ இமேஜே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா இது இன்டூ. ஓகேவா? இன்னொரு கண்டிஷன் பாருங்கள்,
ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கோடமைன். ஆன் டூவில் என்ன பார்த்தோம், ரேஞ்ச் ஆஃப் எஃப்பும் கோடமைன் ஈக்குவல்னு பார்த்தோம். இன் டூவில் என்ன பார்க்குறோம், ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் அ ப்ராப்பர் சப்செட், ஈக்குவல் கிடையாது. இந்த ரெண்டுத்துலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கலான்னா இன் டூவும் ஆன் டூவும் ஈக்குவல் ஆகவே செய்யாது. இன் டூ வேறு, ஆன் டூ வேறு. புரியுதா? ஆன் டூ ஃபங்க்ஷனில் பி செட்டில் எந்த எலிமெண்ட்டும் பேலன்ஸ் இருக்காது. ஆனால் இதுவே இன் டூ ஃபங்க்ஷனில் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். புரியுதா உங்களுக்கு? அடுத்த கம்பேரிஷன் வந்து இன்டூ அண்ட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இது ரெண்டும் பாருங்கள் ஒரே டயக்ராம் தான். இன்டூ ஃபங்க்ஷனுக்கும் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு ஒரே டயக்ராம். அதனால தான் நிறைய சம்ஸ் முடிக்கும்போது நம்ம என்ன எழுதுவோன்னா த ஃபங்க்ஷன் இஸ் ஒன் டு ஒன் அண்ட் இன்டூ அப்படின்னு எழுதுவோம். ரெண்டுமே ஈக்குவல் தான் பாருங்கள். சேம் டயக்ராம் தான். என்ன, எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் வந்திருக்கணும். இங்கே வந்து பேலன்ஸ் ஏதாவது ஆன்சர் கொஷின் வராமல் இருக்கலாம். அதே தான் ஒன் டு ஒன்லேயும். ஸோ கான்செப்ட்ஸ் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.